ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சஞ்சனா வியூ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பச்சை கற்பூரத்தோட பயனும் அதை எப்படி பயன்படுத்தணும்னு தான் பார்க்க போகிறோம். இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சை கற்பூரம்னாலே அதோட ரொம்பவே இதான என்ன தன்மைனா, அதுக்கு பணத்தை ஈர்க்கிற சக்தி ரொம்ப அதிகம். பச்சை கற்பூரம்னாலே பணத்தை இருக்கிற சக்தி ரொம்பவே அதிகம். அப்புறம் அது கெட்ட சக்தி, வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தி, கண் திருஷ்டி, நமக்கு நெகட்டிவாக இருக்கிற எதிர்மறை ஆற்றல் எல்லாம் இருக்கிறத ரிமூவ் பண்ணுறது தான் இந்த பச்சை கற்பூரத்தோட வேலை. அதனால் நம்ம வீட்டில், சாமி கும்பிட்ற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, அப்படி எல்லா இடத்துலையுமே நம்ம இந்த பச்சை கற்பூரத்தையும் அதிக அளவில் யூஸ் பண்ணோன்னா ரொம்பவே டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். பச்சை கற்பூரம் ரொம்ப வாசனையாக இருக்கும். அதனால தான் தெய்வங்களுக்கெல்லாம் அது ரொம்ப பிடிக்கும். மகாலட்சுமிக்கும் ரொம்ப பிடிச்சது இந்த பச்சை கற்பூரம். அவங்களுக்கு பண்ணுற எல்லா பூஜையிலையும் இந்த பச்சை கற்பூரத்தை ஆட் பண்ணுவோம். பச்சை கற்பூரத்துக்குன்னு ஒரு பெரிய சக்தியே இருக்குது. அதுக்கான ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபோடு இருக்கிறது இந்த பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம சாமி ரூமில் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணலாம். இதோட யூஸஸ் என்னன்னா, வீட்டில் பணம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். நம்ம பீரோவில் வச்சோன்னா அந்த இடத்துல பணம் கஷ்டம், நம்ம வீட்டில் வச்சோன்னா நமக்கு பண கஷ்டமே வராது. பண கஷ்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த பச்சை கற்பூரம். அப்புறம் வீணை வரையும் ஆகல. நம்ம காசு வரும், ஆனால் கையில் வர்றதுக்குள்ளே ஏதாவது செலவாயிட்டே இருக்கும். அப்படி வீண் விரயம் ஆகிறத குறைக்கும். நம்ம இந்த பச்சை கற்பூரத்தை யூஸ் பண்ண வீண் விரயம் குறையும். பணம் நல்ல முறையில் சேமிப்போம். நிறையா சேரும். பணம் பெருகும் இது இருக்கிற இடத்துல. இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஒரு 2 அல்ல 3 துண்டு எடுத்து நம்ம பூஜை பண்ணுற அறையில் ஒரு மஞ்சள் துணியில் இல்லை வெள்ளை துணியில் பொட்டலம் மாதிரி கெட்டி அதை குபேர மூலையில் வச்சு, நம்ம எப்போவும் சுவாமிக்கு தீபம் தூபம் காட்டுற மாதிரி அந்த குபேர மூலையில் இருக்க பச்சை கற்பூரத்துக்கும் காட்டி வந்தால் நல்ல பணவரவு இருக்கும். எப்போவுமே மங்களகரமாக லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் நம்ம வீடு. அதுக்கப்புறமா இதை நம்ம யூஸ் பண்ணுற பீரோவில் வைக்கலாம். நம்ம பீரோவில் காசு வைக்கிறோமோ அந்த இடத்துல வைக்கலாம். இப்போ நம்ம ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கோன்னா அந்த இடத்துல இருக்க கல்லாப்பெட்டியில் வைக்கலாம். நம்ம தொழில் பண்ணுற கடையோ ஏதோ ஒரு ஸ்பேஸ் அங்கே ஒரு இடத்துல வைக்கலாம். நம்ம எப்போ வீட்டில் ஃப்ரைடே பூஜை பண்ணுறோமா, ஒரு ஹோமம் பண்ணுறோமா, அப்போது இந்த பச்சை கற்பூரத்தை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சக்தி வாய்ந்தது. நீங்கள் இதை மட்டும் மிஸ் பண்ணவே செய்யாதீங்க. நம்ம விளக்கில் போடலாம். அப்புறமா சாமிக்கு வைக்கிற தண்ணியில் ஆட் பண்ணலாம். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளோட பேக்கில், சின்ன பிள்ளைகளுக்கு போடாதீங்க, தெரியாமல் வாயில் எடுத்து போட்டுருவாங்க. பெரிய பிள்ளைலாம் இருந்துச்சுன்னா அந்த கற்பூரத்தை ஒரு பேப்பரில் மடக்கி பேக்கில் போட்டு வைங்க. நல்லா படிப்பாங்க. அந்த பாசிட்டிவ் வைப்பு, அப்புறம் அதுக்கான இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது, சக்தியெல்லாம் சேர்ந்து அந்த வாசனையோட பிள்ளைங்களோட மைண்ட் மாதிரி நல்லா படிக்கிறதுக்கான தன்மை வரும். இதை எங்கெங்கே வைக்கிறோமோ அதுக்கான நல்ல பலன் கிடைக்கும். சாமி ரூமில், வீட்டில், நம்ம ரூம்லேயே ஒவ்வொரு ரூம்லேயும் கொஞ்சம் ஒவ்வொரு பீஸ் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். வாசனையாகவும் இருக்கும், நெகட்டிவிட்டியே இருக்காது. கெட்ட சக்தி, எதிர்மறை ஆற்றல் எல்லாத்தையுமே போக வச்சிரும். அதனால் இதை ஒவ்வொரு ரூமில் கூட நம்ம ஒரு குட்டி குட்டியாக வச்சுக்கலாம். சாமி ரூமில் கண்டிப்பாக வைக்கணும். நம்ம வெளியே உருளி வச்சுருந்தோன்னா உருளியில் பூ வைக்க முன்னாடி இதை லைட்டாக பிடிச்சி போட்டுட்டு உருளியில் பூ வைக்கலாம். அப்போ வாசனையாக இருக்கும். நம்ம சாமிக்கு பண்ணுற நிலவாசலில் பண்ணுற பூஜையிலையுமே இந்த பச்சை கற்பூரத்தை லைட்டாக ஆட் பண்ணி அந்த மஞ்சள் கூட கலந்து நிலவாசலில் தடவலாம். அப்புறமா இந்த மாதிரி ஒரு பீஸ் பச்சை கற்பூரத்தை எடுத்து, நமக்கு இப்போ ஒரு வேண்டுதல் இருக்குது, இது நிறைவேறணும்னா நம்ம குல தெய்வத்தை மனசார நினச்சிட்டு, நம்ம இஷ்ட தெய்வத்தையும் நல்லா நினச்சி வேண்டிக்கிட்டு, எனக்கு இது நடக்கணும்னு இந்த பச்சை கற்பூரத்தை வச்சு நல்லா மனசார வேண்டிட்டு ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு டப்பா எடுத்து அதுக்குள்ளே போட்டு மூடி சாமி ரூமில் வச்சு டெய்லி அதை நினச்சி கும்பிட்டுட்டு வாங்க. சீக்கிரமே நடக்கும். இது 100% உண்மை, 100% உண்மை. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினச்சி இப்படி ஒரு பாக்ஸில் போட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும். நீங்களே டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. ட்ரை பண்ணிவிட்டு பெனிஃபிட்ஸ் ரொம்பவே அதிகம். இதை வீட்டில் வைக்க வைக்க நமக்கு பணம் பெருகிட்டே தான் இருக்குமோ தவிர குறையவே செய்யாது. பணம் பெருகும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பண வரவு வந்துகிட்டே இருக்கும். இந்த பச்சை கற்பூரத்துக்கு அவ்வளோ ஒரு மகிமை இருக்குது. நம்ம எல்லா இடத்துலையுமே இந்த பச்சை கற்பூரத்தை யூஸ் பண்ணலாம். அப்புறமா ஒரு பீஸ் எடுத்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பர்ஸில் இதை வைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு பீஸ் எடுத்து இப்படி டெய்லி யூஸ் பண்ணுற பர்ஸில், மணி வைக்கிற பர்ஸில் போட்டு வச்சாலும்
காசு சேரும். அப்புறமா இப்படி ஒரு பீஸ் துண்டை எடுத்து நம்ம விளக்கேற்றும் போது அந்த விளக்குக்குள்ளே பிடிச்சி போட்டால் அந்த வாசனையாக இருக்கும். சாமி ரொம்ப வாசனையாக இருக்கும். நம்ம வீடுக்கே அந்த வாசனை வந்து பரவும். ரொம்ப நல்லது. ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்ம வச்சுருக்க சாமிக்கு வைக்கிற தண்ணியிலையும் ஆட் பண்ணலாம். நம்ம டெய்லி எடுத்து பூசுகிற குங்குமத்துலேயும் அந்த பச்சை கற்பூரத்தை கொஞ்சம் பொடிச்சு போட்டு டெய்லி யூஸ் பண்ணிட்டு வந்தோன்னா வாசனையாகவும் இருக்கும். நம்ம பாசிட்டிவ் வந்து அதிகமாகும். ரொம்பவே பணத்தை ஈர்க்கிற தன்மையும் இருக்கும். இந்த குங்குமத்தையும் டெய்லி வச்சுட்டு வரலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.